ஃபர்ஸ்ட் லைன் நேயர்களுக்கு வணக்கம். இன்னைக்கு காலையில் பாஜக அதிமுக கூட்டணி முறிவுக்கு பிறகு அண்ணாமலையோட நிலை என்ன, டெல்லியோட நிலை என்ன அப்படின்னு நம்ம காலையில் பார்த்தோம். இதில் அதிமுகவும் பாஜகவும் ஏதாவது உள்குத்து போடுதா அப்படின்ற சந்தேகம் உங்களில் பலருக்கும் உண்டு, எல்லோருக்கும் உண்டு, அரசியல் தெரிந்தவர்களுக்கு எல்லாருமே உண்டு. அப்படி இந்த கூட்டணி முறிவில் ஏதாவது உள்குத்து இருக்கா அப்படின்றத தான் நம்ம பார்க்க போகிறோம். உள்குத்து இருக்குன்னு சில பேர் சொல்கிறாங்க. அது ஏன் இருக்குது, ஏன் இல்லை, உண்மையிலே உள்குத்து இருக்கா இல்லை போலி நாடகமா அப்படின்றத பற்றி நம்ம விரிவாக பார்க்கலாம். இப்போ பார்த்தீங்க அப்படின்னா சூழல்களை வைத்து பார்க்கும்போது அண்ணாமலையோட பேச்சும் அண்ணாமலையோட நடவடிக்கையும் பாஜகவுக்கு சுத்தமாக பிடிக்கல. குறிப்பாக எடப்பாடி பழனிசாமிக்கும் கொங்கு மண்டலத்தில் இருப்பவர்களுக்கும் ஒரு மிகப்பெரிய டார்ச்சராக இருந்தது அண்ணாமலை அப்படின்றது நம்ம எல்லாருக்குமே தெரியும், பொதுவாக நம்ம பார்க்குறோம். ஸோ இப்போ இந்த நிலையில் என்னென்னா இதை பற்றி தான் கம்ப்ளைண்ட் கொடுக்கறதுக்கு டெல்லிக்கு போனாங்க. அது எல்லாருக்குமே தெரியும். அண்ணாமலையை பற்றி, அதாவது எடப்பாடி பழனிசாமி அந்த ஜெயலலிதா ரேஞ்சில் அப்படியே ஒரு பில்டப்லேயே போயிட்டு இருந்தாலும் நேரடியாக எடப்பாடி பழனிசாமி அவருடைய தலைவர்கிட்ட யார்கிட்டையும் அண்ணாமலையை பற்றி இதுவரை பேசியதில்லை அப்படின்றது தான் அங்கே டெல்லியிலேருந்து வரக்கூடிய தகவல் வருது. அண்ணாமலை பேரையே கூட அவர் உச்சரிக்கிறதில்லை. அப்போ இந்த இரண்டாம் கட்ட தலைவர்கள், மூன்றாம் கட்ட தலைவர்களை அனுப்பி அவர்களை வைத்து அண்ணாமலை மீது ஒரு கம்ப்ளைண்ட் பண்ணியிருக்காரு. அதே மாதிரி ஜெயக்குமார் போன்ற இரண்டாம் கட்ட தலைவர்களை வைத்து அண்ணாமலையை விமர்சனம் செய்திருக்கிறார். அவர் தலைவர், பொதுச் செயலாளர் அப்படின்ற வகையில் அப்படின்னு நம்ம பார்க்குறோம். ஸோ இப்போ இதில் என்ன உள்குத்து இருக்குது, அதான் கூட்டணியை முறிச்சிட்டாங்கல்ல, டோட்டலாக முறிச்சிட்டாங்கல்ல அப்படின்னு நீங்கள் பார்க்கலாம். இந்த உள்குத்தை தான் நம்ம விழாவாரியாக அலச போகிறோம். இதில் இஸ்லாமியர்கள் பங்கு என்ன இருக்குது, இஸ்லாமியர்கள் என்ன நினைக்கிறாங்க, சரியா, மைனாரிட்டிகள் என்ன நினைக்கிறாங்க, இது என்ன ஆங்கிளில் கொண்டு போகிறாங்க அப்படின்றத நம்ம பார்க்கலாம். இப்போ என்னென்னா நீண்ட காலமாகவே மத்திய அரசிட்ட போன தேர்தலிலே அதிக இடங்களை நட்டாது அமித்ஷா கேட்டு டெல்லியில் சென்னையில் ஸ்டார் ஹோட்டலில் உட்காந்து பேரம் பேசும்போது இரவு 1 மணி வரைக்கும் பேரம் பேசி குறைத்து அவர்கள் எதிர்பார்த்ததை, அவர்கள் கேட்டதை தராமல் அவர்களை மண்டைய கழிவு அனுப்புனது தான் எடப்பாடியோட மிகப்பெரிய ராஜதந்திரமாக அப்போது பார்க்கப்பட்டது. அவர்களுக்கு கொடுத்த சீட்டு ரொம்ப கம்மி, எப்பயும் கொடுக்குற மாதிரி கொடுத்தாங்க. அவர்கள் எதிர்பார்த்தது 60, அவர்கள் கொடுத்த 20 கூட கிடையாது அப்படின்னு உங்களுக்கு தெரியும். 4 இடத்துல ஜெயித்தாங்க. ஸோ அப்போ எடப்பாடி சொன்னது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தமிழ்நாட்டில் இப்போ பாஜக அப்படின்னு நம்ம சொன்னோம் அப்படின்னா நிச்சயமாக எங்களோட வாக்கு வங்கியும் பறி போயிடும், நீங்கள் அதிக இடத்துல இருந்தாலும் ஜெயிக்க முடியாது, அதனால் இடங்களை நம்ம வீணாக்க வேண்டாம், நாங்கள் ஜெயிச்சு உங்களுக்கு ஆதரவு தர்றோம் அப்படின்ற மாதிரி தான் போன சட்டப்பேரவை தேர்தல் நின்னாங்க. அதில் எடப்பாடி எத்தனை சீட்டு, 60 சீட்டு 60 சீட்டு ஜெயிச்சார் அப்படின்றது நமக்கு எல்லாம் தெரியும். இப்போ இந்த எம்பி எலெக்ஷன்லையும் இதே விஷயத்தை தான் எடப்பாடியார் கொண்டு போய் அங்கே வச்சிருக்காரு. என்ன வச்சிருக்காருன்னா, பாஜக கூட அதிமுக சேர்ந்தது அப்படின்னா டோட்டலாக கிறிஸ்டியன் முஸ்லீம் மைனாரிட்டி டோட்டலாக 95% வெளியேறிடுவாங்க. அதே மாதிரி நீங்கள் தாழ்த்தப்பட்ட சமூகத்தை சேர்ந்த பட்டியலினத்தை சமூகத்தை சேர்ந்தவர்கள் தனித்தனி கட்சி வச்சுருக்காங்க. ஸோ அவர்களுக்கு இப்போ ஓட் பேங்க்ன்றது 80% அவர்களுக்கு விழுந்துடும். சரியா, மீதி இருப்பவர்களும் இந்த பாஜகவோட சேர்ந்தால் அந்த பிற்படுத்தப்பட்ட சமூகம், அந்த தாழ்த்தப்பட்ட சமூகத்தை சேர்ந்தவர்கள் நிச்சயமாக அதிமுகவுக்கு வாக்களிக்க மாட்டார்கள். அதிமுக வாக்காளர்களாக இருந்தாலும் அந்த வாக்குகள் வேறு ஆளுக்கு போயிடும். தயவுசெய்து நீங்கள் புரிஞ்சுக்கங்க. அதனால் நீங்கள் ஒரு 3 சீட்டை 4 சீட்டில் நில்லுங்க அப்படின்ற மாதிரி சொல்லி பார்த்தா அதெல்லாம் கிடையாது. நாங்கள் எப்போ கட்சியை வளர்க்குறது, காலங்காலத்துக்கு நீங்கள் இதே சொல்லுவீங்க. ஜெயலலிதா அந்த காலத்துலேயும் இதே சொல்லிட்டு இருந்தீங்க, எங்களுக்கு தரல பிச்சை மாதிரி போட்டிங்க. அதுக்கப்புறம் இருந்த இப்பயும் ஜெயலலிதா இல்லாத காலத்துலேயும் அதே வடையை சொல்கிறீங்க. அதெல்லாம் ஒத்துக்க முடியாது. 20 சீட்டு நாங்கள் தான் தலைமை. என்டிஏக்கு தலைவர் யார்? என்டிஏக்கு தலைமை பாஜக கீழே தான் அதிமுக இருக்குது, எல்லா கட்சியுமே இருக்குது. அதனால் இது எம்பி எலெக்ஷன். எனவே தமிழ்நாட்டிலையும் பாஜக தான் தலைமையாக இருக்கும், பாஜக தலைமையில் தான் கூட்டணின்னு சொன்னவொன்னே தான் எடப்பாடி பழனிசாமி சாக்காயிட்டார். ஏற்கனவே தனியாக வர சொல்லி பண்ணாங்கன்னு சொல்லி நம்ம ஒரு வீடியோ போட்டிருப்போம். அது ஜென்ரலாக நீங்கள் பார்த்துருப்பீங்க, நியூஸ்லேயே பார்த்துருப்பீங்க. அப்போ தனியாக எடப்பாடியை வர வைத்து அவரிடம் எந்த கருத்தையும் கேட்காமல் எதையும் சொல்லாமல் 20 சீட்டுன்னு இதை நம்ம தான் ஃபஸ்ட்டு பிரேக் பண்ணோம். அதுக்கப்புறம் தான் இப்போ தான் நிறையா பேர் 20 சீட்டை பற்றி பேச ஆரம்பிச்சிருக்காங்க. 20 இடங்களை கொடுத்துட்டு அவ்வளோதான், 20 இடம் நாங்கள் எடுத்துக்குவோம், நாங்கள் தான் இந்த என்டிஏ கூட்டணிக்கு தலைமை, தமிழ்நாட்டில் பாஜக தான் என்டிஏவை வழிநடத்தும், என்டிஏக்கு 20 சீட்டு, இந்த கூட்டணியில் இருப்பவர்களுக்கெல்லாம் நாங்கள் தான் சீட்டை பிரித்து கொடுப்போம். கிருஷ்ணசாமி கொடுத்தாலும் சரி, கொடுக்கலனாலும் சரி நாங்கள் தான் கொடுப்போம். அதாவது எஸ்ஆர்எம் மோனர் கொடுத்தாலும் சரி, அதை நாங்கள் தான் கொடுப்போம். அந்த மாதிரி இந்த கூட்டணி கட்சியில் இருக்க இந்த சிறு சில்லறை கட்சிகள் இருக்குல்ல, இவர்களுக்கெல்லாம் கொடுத்தாலும் கொடுக்கலனாலும் நாங்கள் தான் கொடுப்போம். அதே மாதிரி பாமகவுக்கும் நாங்களே சீட்டு பிரித்து கொடுத்துக்கிறோம். 20 இடத்துல அதிமுக போட்டி போட்டால் போதும், மீதி 20 இடத்த எங்கிட்ட கொடுத்துட்டு ஒதுங்கிருங்க, நாங்கள் தான் தலைமையினதுனால தான் எடப்பாடி பயங்கர டென்ஷன் ஆகி வந்தார். அதுக்கப்புறம் அண்ணாமலை பேரை சொல்லி அண்ணாமலையை
கிடச்சி ஆட்டையை கிளச்சி விட்டாங்க அப்படின்னு ஒரு பக்கம் போயிட்டு இருந்தால் கூட இந்த உள்குத்து என்னன்னு நான் சொல்கிறேன். தேர்தலுக்கு பிறகு, ஏன்னா தேர்தலுக்கு பிறகு பாரதிய ஜனதா கட்சி அதாவது நெருங்கி வந்து வெற்றி பெறுற மாதிரி வந்துருச்சுன்னா இந்த அதிமுக என்ன பண்ணும் அப்படின்ற ஒரு கேள்வி இருக்குது. ஏன்னா அதிமுக வந்து காங்கிரஸ் கூட்டணியிலே, இந்தியா கூட்டணியில் சேர்க்கவும் மாட்டாங்க, சேரவும் சேராது. சரியா? அப்போ அப்படி இருக்கக்கூடிய சூழலில் நான் 2 பாயிண்ட்டை நீங்கள் புரிஞ்சுக்கணும். பாஜக அதாவது ஒரு தனிப்பெரும்பான்மையில் வரலைன்னா கூட ஒரு 8 சீட்டு 10 சீட்டு 20 சீட்டு பத்தாத ஒரு நிலையில் வந்துருச்சு அப்படின்னு வச்சுங்களேன். அப்போ அதிமுக ஆதரிக்குமா ஆதரிக்காதா அப்படின்றதுக்கு எடப்பாடி பதில் சொல்ல மாட்டார். ரைட்டா? ஏன்னா அந்த நேரத்தில் இப்போ அதிமுக ஒரு 4-5 சீட்டு ஜெயிக்குதுன்னு வைங்களேன், அங்கங்கே பிச்சை பொறுக்கி போட்டு ஒரு ஆட்சி அமைக்க போகிறாங்க அப்படின்னா நிச்சயமாக அப்போ எடப்பாடி வந்து அவர்களுக்கு ஆதரவு தரமாட்டேன்னு சொல்கிற அளவுக்கு தைரியம் இருக்கா, சொல்லிடுவாரா அப்படின்ற ஒரு கேள்வி இருக்குது. இதை எடப்பாடி பழனிசாமி இதற்கு பதில் சொல்லி ஆக வேண்டும். ஒரு 5 சீட்டு பத்தலையா, ஆனால் பிஜேபி 5 சீட்டு தமிழ்நாட்டில் அதிமுக 5 சீட்டு ஜெயிக்குது. அப்போ வந்து பாஜக கூட்டணியில் அவர்கள் சேராமல் இருப்பார்களா? பேரம் பேசி 5 அமைச்சர்கள் வேணும்னு கேட்டு கூட மிரட்டி கூட அவர்களோட தான் போய் சேருவாங்களே தவிர வேறு அவர்களுக்கு மாற்று வழியே கிடையாது, வாய்ப்பும் கிடையாது. சரியா? இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, காங்கிரஸ் கூட்டணி ஜெயித்து விட்டதுன்னு வச்சுங்க, அதுதான் ஜெயிக்க போகுது. காங்கிரஸ் கூட்டணி ஜெயிச்சிருச்சுன்னா எடப்பாடியோட நிலை என்ன? அப்பையும் வந்து இவருக்கு அரசியல் நெருக்கடி வரதான் செய்யும், வழக்குகள் போடத்தான் செய்வார்கள். பாஜக எதிர்க்கட்சி ஆனாலும் இவர்களை காப்பாற்ற முடியாது. அப்போ வந்து அதையும் வந்து அதிமுக ஃபைட் பண்ணி தான் ஆகணும். ஆனால் இதில் ஒரே ஒரு வித்தியாசம் என்னென்னா, பாஜக கிட்ட அடிமையாக போனால் அடுத்த ஸ்டேட் எலெக்ஷனில் அதிமுக காணாமல் போயிடும், ஒன்றும் இல்லாமல் ஆயிரும். ஆனால் வந்து அவர்களுக்கு அடிமையாக போகாமல் தனியாக நின்று ஏதோ 3 சீட்டோ 4 சீட்டோ ஜெயிச்சு இருந்தால் கூட கௌரவமாக அந்த கட்சியை நடத்தலாம், பாஜகவுக்கு பயப்படாமல். ஆனால் காங்கிரஸ் தலைமையிலான இந்த கூட்டணி ஆட்சிக்கு வந்தால் கூட இவர்களை டச் பண்ணி ரெட்டலையை பிடுங்கிறதோ இவர்களை நசுக்கிறதோ ஒரு கட்சியை உடைக்கிற வேலையை செய்யாது அப்படின்றது எடப்பாடிக்கு நல்லா தெரியும். அப்போ வந்து இவர் என்ன முடிவு எடுக்க போகிறார் அப்படின்ற ஒரு கேள்வி இருக்குது. தனியாக நடத்த போகிறாரா, இல்லை அப்பயும் பாஜக என்டிஏ கூட்டணி கூட ஒட்டிக்கிட்டு பார்லிமெண்ட்டில் கத்திக்கிட்டு கிடக்க போகிறாங்களா அப்படின்ற ஒரு கேள்வி இருக்குது. இதில் இன்னொரு முக்கியமான விஷயம் என்னென்னா இஸ்லாமியர்கள் விஷயம். இஸ்லாமியர்கள் வந்து நீண்ட காலமாக சிறையில் இருக்கக்கூடிய கைதிகளை விடுவிக்கணும்னு சொல்லி அதில் ஒரு பிரிவினர் கோரிக்கை வைத்து கொண்டே இருக்கிறாங்க. ஸோ அவர்களை வந்து இப்போ என்ன பண்ணுறாங்கன்னா, இப்போ இந்த உள்குத்தில் பாஜக திட்டமிட்டிருக்கிறதாக ஒரு தகவல் என்ன அப்படின்னா, நீங்கள் எங்கள் கூட்டணி விட்டு பிரிஞ்சு போயிருங்க, நாங்களும் தனியாக நிற்கிறோம், நீங்களும் தனியாக நில்லுங்க, என்ன ஜெயிச்சதுக்கப்புறம் நம்ம ஒன்றா சேர்ந்து பார்த்துக்கலாம் அப்படின்ற மாதிரி. ஏன்னா மைனாரிட்டி ஓட்டுகள் பூரா அப்படியே 95% திமுகவுக்கு போகுது. முஸ்லீம் ஓட்டாக இருந்தாலும் சரி, கிறிஸ்தவர்கள் ஓட்டாக இருந்தாலும் சரி, பிற பட்டியலினத்து மக்கள் ஓட்டாக இருந்தாலும் பெரும்பகுதியான வாக்குகள் வந்து திமுகவுக்கு போகுது. அதை முதல்ல பாதியாக உடைச்சி மைனாரிட்டிகளை ஏமாற்றி மைனாரிட்டிகள் வாக்கை வாங்கி எவ்வளோ சீட்டு ஜெயிக்கிறான்னு ஜெயிச்சிருங்க, அதுக்கப்புறம் நம்ம பார்த்துக்கலாம் அப்படின்னு ஒரு பேச்சு நடந்ததாகவும் அரசல் புரசலாக டெல்லி வட்டாரங்கள் பேசி கொண்டிருக்கின்றன. ஸோ இது ஒரு பக்கம் இருக்குது. ஏன்னா ஜெயிச்சதுக்கப்புறம் அதிமுக போய் பிஜேபியோட சேர்ந்துருன்னு அதை வந்து ஸ்மெல் பண்ண எடப்பாடி என்ன பண்ணுறாருன்னா, கட்சிக்காரன்ட்ட முதல்ல போய் அப்படி இல்லைன்னு சொல்லி மக்கள்கிட்ட பரப்புங்க, மக்கள்கிட்ட சொல்லுங்கள், இனி எந்த காலத்திலும் பாஜகவோட அதிமுக சேராது. எப்படி சேராமல் இருக்கும்? எலெக்ஷன் முடிஞ்சால் என்ன பண்ணுவீங்க? காங்கிரஸ் கூட்டணியில் போய் திமுக இருக்க கூட்டணியில் போய் சேருவீங்க. அப்போ தனியாக அவங்களால் தனியாக நின்னால் ஏறி போட்டு அடிப்பாங்க. ஸோ அப்போ உங்களுக்கு ஒன்று பாதுகாப்புக்கு யாராவது பேக்கப் பண்ணுறதுக்கு வேணும், இல்லை காப்பாற்றுறதுக்கு வேணும். ஒன்று இந்தியா கூட்டணியில் சேரணும், அது சேர முடியாது. அப்போ பாஜகவோட ஒட்டி போகாமல் அவ்வளோ அப்பாட்டக்கராக அதிமுக தனியாக நின்றுமானா நிற்க முடியாது. சரி, இப்போ இஸ்லாமியர் விஷயத்தை எடுத்துட்டிங்க அப்படின்னா, எடப்பாடிக்கு வாக்களித்து இந்த வாக்குகளை சிதறடித்து அவர்களை இஸ்லாமியர்களை ஒன்றும் இல்லாமல் ஆக்குவதற்காக பாரதிய ஜனதா கட்சி செய்யக்கூடிய சதி தான் இது அப்படின்னு சொல்லி ஒரு தரப்பு சொல்கிறாங்க. இது எப்படி அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் வந்து நீண்ட காலமாக சிறையில் இருப்பவர்கள்லாம் தேச பாதுகாப்பு சட்டத்தில் அடைக்கப்பட்டிருக்கிறவர்கள், அவர்களை வந்து மாநில அரசு வந்து முதல்லாம் என்னென்னா, அது திமுக பீரியடில் கொண்டு வரப்பட்டது என்னென்னா, அண்ணா பிறந்தநாளில், இவர் பிறந்தநாள், அவர் பிறந்தநாளில் என்ன பண்ணுவாங்கன்னா, இப்போ ஆயுள் தண்டனை கைதிகளை விடுவிப்பாங்க. இது ஒரு காலத்தில் இருந்தது. அது இப்போ சுப்ரீம் கோர்ட்டில் போட்டு என்ன பண்ணிட்டாங்கன்னா, இந்த மாதிரி அதாவது தேச பாதுகாப்புக்கு விரோதமாக செயல்பட்டவர்கள், வெடிகுண்டு வழக்கு, துப்பாக்கி ஆயுதங்கள் வைத்திருந்த வழக்கெல்லாம் இருந்ததுன்னா அவர்களை விடுவிக்கக்கூடாதுன்னு ஒரு ஆர்டர் வாங்கி வச்சுருக்காங்க. எனவே திமுக அரசாக இருந்தாலும் சரி, நீங்கள் எந்த அரசு ஆட்சிக்கு அதிமுகவே திருப்பி இவர்கள் மைனாரிட்டிகள் ஆதரித்து அவர் மேலே ஜெயிச்சா யார் ஜெயிக்க போகிறா? அதிமுகவுக்கு நீங்கள் ஓட்டு போடுறீங்க, இஸ்லாமியர்கள்லாம் ஓட்டு போடுறீங்கன்னு வச்சுங்க, மேலே வந்து பிஜேபி ஜெயிச்சா விட்டுருமா அவங்கள? இல்லை அதிமுக பிஜேபி விட்டு பிரிஞ்சு வந்துடுமா? இல்லை அதிமுக தனியாக நின்று போராடி இஸ்லாமியர்களை பூரா வெளியே கொண்டு வரணுமானா நிச்சயமாக முடியாது. இஸ்லாமியர்களுக்கு இருக்க ஒரே பாதுகாப்பும் நம்பிக்கையும் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பொதுவாக பார்த்தா திமுக தான்.
ஏன்னா ஆனால் திமுக உடனே வந்து ஆட்சிக்கு வந்தோடனே எல்லாத்தையும் திறந்து விட்டணுன்றது சட்டப்படி நடக்காத ஒரு விஷயம் அப்படின்றது அவர்களுக்கே தெரியும். ஏன்னா சிறையில் இருப்பவர்களுக்கும் தெரியும், வழக்கறிஞர்களுக்கும் அவர்கள் சார்பு வழக்கறிஞர்களுக்கும் தெரியும். இது வழக்கு நடத்தி, ஏன்னா நீங்கள் ராஜீவ்காந்தி கேஸில் பார்த்தீங்க அப்படின்னா எத்தனை ஆண்டு காலம் வழக்கு நடத்தினாலும், எத்தனை இப்போ அப்பீல் போனாங்க, எத்தனை முறை ஜனாதிபதியிட்ட போனாங்க, எத்தனை முறை உச்சநீதிமன்றத்துக்கு போய் ஒரு மிக நீண்ட சட்ட போராட்டம் பண்ணி தான் அவர்கள் வெளியே வர முடிஞ்சுது. இதுதான் வந்து இந்திய அரசியலமைப்பு சட்டத்தில் இருக்கிறது. யாராச்சும் ஆட்சிக்கு வந்தோடனே அண்ணா பிறந்த நாளைக்கு திறந்து விடுற அளவுக்கான வழக்குகளில் அவர்கள் இல்லை அப்படின்றத நம்ம பார்க்கணும். ரெண்டாவது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதற்கு வந்து இதை மெல்ல மெல்ல தான் வந்து அதை வந்து வெல்ல முடியும். எனவே அது வந்து சட்ட போராட்டங்களை நடத்தி படிப்படியாக அதுக்கு மாநில அரசோட ஆதரவு கட்டாயம் தேவை. சரியா? மாநில அரசு ஆதரவை வைத்துக்கொண்டு மெதுவாக தான் இதை பண்ண முடியுமே தவிர உடனடியாக தேர்தல் வாக்குறுதியில் எலெக்ஷனில் பேசுகிறதெல்லாம் வச்சுக்கிட்டு வந்து நம்ம பார்த்தோம் அப்படின்னா, அரசியல்வாதிகள் எல்லாரும் எந்த கட்சிக்காரங்களாக இருந்தாலும் சரி கயிறை பிரித்து இதாக பிரிச்சுடுவேன்றது தான் பேசுவாங்க. உங்களுக்கு இது பண்ணிடுவோம், அதை பண்ணிடுவோம். ஆனால் எல்லாத்துக்கும் ஒரு காலம் எடுக்கும், எல்லாத்துக்கும் ஒரு நேரம் காலம் இருக்கிறது. அதன் அடிப்படையில் தான் செயல்பட முடியும். மத்தியில் பாஜக ஆட்சியில் இருக்கும் வரை இவர்கள் மைனாரிட்டிகள் அவர்களுடைய கோரிக்கையை வந்து நிறைவேறது 99% நிறைவேறாது. சரியா? அப்போ என்ன பண்ணணும்னா, முதல்ல வந்து மத்தியில் பாஜக இல்லாமல் இருக்கப்பறம் தான் இவர்கள் சட்ட போராட்டம் பண்ணி மன்னிப்போ இதோ அவர்கள் மாறிவிட்டார்கள் என்னன்றது சட்ட ரீதியாக பண்ண முடியுமே தவிர, அதை உடைப்பதற்கு ஒரு கூட்டம் பாஜக பக்கமாக அதிமுகவை தள்ளி விடுற மாதிரியான அதிமுக பக்கமாக மைனாரிட்டி மக்களை வந்து அப்படியே பிரித்து இந்த ஓட்டை பிரித்தா இது வந்து பாதிக்கப்பட்ட போகிறது வந்து மைனாரிட்டிகளுக்கு பாதிப்பு தானே தவிர அவர்களுக்கு எந்த விதத்திலையும் ப்ளஸ்ஸாக இருக்காது. இது வருங்காலத்தில் அவர்கள் புரிந்து கொள்வார்கள். எனவே சட்ட போராட்டம் நடத்தியும் உங்களுக்கு தேவையான ஒரு அரசு வந்து மாநில அரசாகவோ மத்திய அரசாகவோ இருந்தால் மட்டுமே உங்களுடைய பிரச்சனைகளுக்கு தீர்வு கிடைக்கும். அப்படின்ற வகையில் பார்த்தீங்க அப்படின்னா, நிச்சயமாக நீங்கள் எந்த கட்சி ஆட்சிக்கு வந்தாலும் இது சட்ட போராட்டத்தின் மூலமாக தான் வரும். இதை நம்ம சொல்கிறது உங்களுக்கு கசப்பாக இருக்கலாம், இருந்தாலும் நடைமுறை சாத்தியம்ன்றது இதுதான் உண்மை. யார் வந்தாலும் நீங்கள் பாஜகவே திறந்து விடணும்னு நினச்சாலும் திறந்து விட முடியாது அப்படின்ற ஒரு கட்டத்தில் தான் அது இருக்குது. எனவே வந்து நீங்கள் வந்து என்னென்னா, எடப்பாடி பாஜக கூட்டணி என்பது ஒரு ஒரு உள்குத்து இருக்குமோ இருக்காதோ அப்படின்ற கேள்வியை தாண்டி அதிமுகவோட நிலை என்ன அப்படின்னு நீங்களே யோசிச்சு பார்த்தீங்கன்னா தெரியும். இந்தியா கூட்டணியோட சேர முடியாது, காங்கிரஸில் சேர்க்க மாட்டாங்க. காங்கிரஸ் ஆட்சிக்கு வந்துச்சுன்னா நிச்சயமாக இவர்கள் இன்னும் வீக்காக தான் போவாங்க. பாஜக ஆட்சிக்கு வந்தாலும் இவர்கள் கட்சியை ஆட்டையை போட்டுரும். அப்படி இந்த ரெண்டு வகையிலையும் அதாவது இப்போ அதிமுகவுக்கு அந்த ஆபத்து இல்லை, அதிமுகவுக்கு இந்த இரண்டு பக்க ஆபத்தும் இருக்கிறது. எனவே அதிமுகவுக்கு வாக்களிப்பதனால் எந்த பலனும் இருக்க போவதில்லை அப்படின்றது தான் தமிழக மக்களுக்கும் சரி, மைனாரிட்டிகளாக இருந்தாலும் யாராக இருந்தாலும் அவர்களுக்கு வாக்களிக்க போவது மூலமாக அவர்கள் தனியாக வந்தாலும் அவர்கள் வந்து பல சட்டங்களில் தலையாட்டி விட்டு வந்து விடுவார்கள். பார்லிமெண்ட்டில் நிறைவேற்றும் போது எல்லா சட்டத்துக்கும் அவர்கள் உடந்தையாக இருந்திருக்கார்கள். அதை நீங்கள் நினச்சி பார்க்கணும். இதை எதிர்த்து பேசுவது திமுக மட்டும்தான் எதிர்த்து பேசி கொண்டிருக்கிறது, விடுதலை சிறுத்தைகள் எதிர்த்து பேசி கொண்டிருக்கிறது. ஏன்னா பல தமிழ் அமைப்பு சார்ந்த கட்சிகள் தான் இதற்கெல்லாம் எதிர்குரல் கொடுத்து கொண்டிருக்கிறது நாடாளுமன்றத்தில். எனவே அதிமுக வாக்களிப்பதும் நீங்கள் வந்து மண்ணில் போட்டு எதையாக புதைக்கிறதுக்கும் சமமான ஒரு விஷயமாக தான் இருக்குது. எனவே இந்த உள்குத்து எப்படி இருந்தாலும் சரி, அது வந்து அதிமுக தனியாக நின்னாலும் சரி, பாஜகவோட நின்னாலும் சரி, எல்லாமே ஒன்று தான் அப்படின்றத நம்ம தெளிவாக சொல்லிக்கிற விரும்புகிறோம். மற்றும் ஒரு நிகழ்ச்சியில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.